ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கிரீன் மாஸ்டர் சேனல். நீங்கள் நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா 2017 ரிலீஸ் ஆன ராபர்ட் டால்ன்ற ஒரு தாறுமாறான ஹாரர் மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை உண்மையாகவே நடந்த சம்பவத்தை அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்ட படம் தான். அது ஒரு பொம்மை நிஜமாவே உண்மையிலே இருந்த பொம்மை தான். அதை இப்போ ஒரு மியூசியமில் வச்சுருக்காங்க. இந்த பொம்மைக்கு பின்னாடி கொடூரமான ஒரு ஸ்டோரி இருக்கு. அந்த கதையை சொல்ற படம் தான் ராபர்ட் டால். வாங்க டைரக்டா கதைக்குள்ளே போகலாம். ஒரு 20 நிமிஷத்துக்குள்ள அந்த கதையை முழுசா பார்த்து முடிச்சிடலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. புளோரிடா நகரத்துல உள்ள ஒரு வீட்டை காமிக்கிறாங்க. அங்க தாமஸோட ஒய்ஃப், அதுக்கடுத்து அவங்களோட பையன் 3 பேரும் சேர்ந்து அங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த கதை 1904 வருஷத்துல நடந்துட்டு இருக்க கதை. பிப்ரவரி 13. இந்த தாமஸோட ஒய்ஃப் எல்லாருக்குமே உங்க ஃபேமிலிக்கு இந்த ஸ்டாச்சு பழங்கால பொருட்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணி வைக்கிறது ரொம்பவே பிடிக்கும். தாமஸோட பையனை காமிக்கிறாங்க. இந்த பையனோட பேரு ராபர்ட். ஆனா அவங்க எல்லாருமே ஜீன்னு தான் கூப்பிடுவாங்க. அவ்வளவா யாரு கூடயுமே பேச மாட்டான். ஸ்கூல்லையுமே யாரு கூடயுமே பேச மாட்டானால ஸ்கூல்லையும் அவனுக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. இந்த ஜீன் என்ன பண்றான்னா, நேரா போய் அவங்க வீட்டுல வச்சிருக்க ஒரு ஸ்டாச்சுவை எடுக்கிறான். அவங்க அப்பா உடனே அந்த ஸ்டாச்சுவை பிடுங்கி, இந்த ஸ்டாச்சுலாம் நீ தொடக்கூடாது, போய் உன் டாய்ஸோட போய் விளையாடுன்ற மாட்ட ஜீனை திட்டி அனுப்பிடுறாரு. விளையாடுறதுக்கு டாய்ஸ் கூட எந்த ஒரு டாய்ஸும் நல்ல டாய்ஸ் எதுவுமே கிடையாது. இந்த விஷயத்தை தெரிஞ்ச ஜீனோட பாட்டி பார்சல்ல ஒரு டாயை அனுப்புறாங்க. பார்சல் விஷயம் தெரிஞ்சு நேரா போய் அந்த பார்சலை ஓபன் பண்ணி பாக்குறான். அந்த இதுல ஒரு சின்ன கேப் மாட்டம் இருக்கு. அந்த கேப்புக்குள்ள ஒரு பொம்மை இருக்கு. அந்த பொம்மையை எடுத்து பார்த்தா அது ஒரு கப்பல் ஒட்டி அந்த ஒரு செயிலர்ண்டுவாங்கள அந்த மாதிரி ஒரு பொம்மை. அது அவ்வளவாலாம் நல்லா இல்ல. மூஞ்சி இஞ்சிலாம் ஒரு மாதிரி செஞ்சு போன மாட்டதான் இருக்கு. அந்த பொம்மையே ஒரு மாதிரி வித்தியாசமா தான் இருக்கு. ஒரு லெட்டர் வந்திருக்கு. அந்த லெட்டரை ஜீனோட அப்பா படிச்சு பாக்குறாரு. என்னோட பேரனுக்காண்டி இந்த பொம்மையை அனுப்பிச்சு வச்சிருக்கேன். இனி அந்த பொம்மை தான் என் பேரனுக்கு துணையா இருக்குன்ற மட்டும் அந்த லெட்டர்ல போட்டிருக்கு. அந்த பொம்மையை கொஞ்சம் வெளியே எடுத்து பார்க்கும்போது சாதாரண பொம்மையை விட கொஞ்சம் ஹைட்டாவே இருக்கு. கொஞ்சம் வித்தியாசமாவும் இருக்கு. அந்த ஜின்னுக்கு அந்த பொம்மையை ரொம்ப பிடிச்சு போயிருது. கடைசியில ராபர்ட்ன்ற பேரே அந்த பொம்மைக்கு வச்சிடறான். கொஞ்சம் நாள் ஆகுது. நம்ம ராபர்ட்டும் அந்த பொம்மையோட உட்காந்து விளையாண்டுகிட்டு இருக்கானா நம்ம ராபர்ட் முன்னாடி உட்காந்துட்டு முன்னாடி அந்த பொம்மையெல்லாம் அடுக்கி வச்சு அதுக்கு நேர எதுக்கு அந்த பொம்மையை உட்கார வச்சு விளையாண்டுகிட்டு இருக்கான். ராபர்ட் நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது அவங்க அம்மா டோரை திறந்து பாக்குறாங்க. அந்த ராபர்ட் கூட அந்த பொம்மையும் பெட்ல தூங்கி இருக்கு. அடுத்த நாள் டைனிங் டேபிள்ல எல்லாருமே சாப்பிட்றக்காண்டி உட்காந்துருக்காங்க. அந்த ஜின் என்ன பண்றான்னா, அந்த ராபர்ட்ன்ற அந்த பொம்மையை தூக்கிட்டு டைனிங் ஹால்ல உட்காந்து சாப்பிட்றவங்க உட்கார வச்சிருக்கான். அதை பார்த்து அப்பா கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாரு. சாப்பிட்ற இடத்துல அந்த பொம்மையை எதுக்குடா இங்க வச்சிருக்க, அதை ஒழுங்கா தூக்கி எரிஞ்சிட்டு வாடான்ற மாட்ட சொல்லும் போது அம்மா சொல்றாங்க, நம்ம பையனுக்கு இந்த பொம்மை தான் ஃப்ரெண்டு, அதனால அவன் இஷ்டப்படியே ரெண்டு போடட்டுன்ற மாட்ட நம்ம அம்மாவும் சொல்றாங்க. அதுக்கு தாமஸ் கேட்கிறாரு, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா, பொம்மையை கொண்டு சாப்பிட்றதுக்கு டைனிங் ஹால்ல உட்காந்துற மாட்டா அம்மாவை திட்டுறாரு. அதை பெருசா அவ்வளவா கண்டுக்கறல. அடுத்து இருக்கும்போது அந்த ஜீன் என்ன பண்றான்னா, அப்படியே அந்த பொம்மையை திரும்பி ஒரு மாதிரி வித்தியாசமா பாக்குறான். ஒய்ஃப் கண்ணாடியை பார்த்து அவங்க ஹேர் ஸ்டைல இது பண்ணிட்டு இருக்கும்போது தாமஸோட சவுண்டு கேட்குது. ஜீனோட ரூம்ல இருந்து அந்த சவுண்டு கேட்குன்றக்காண்டி, தாமஸ் நீங்க இன்னும் வேலைக்கு போலையா, இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கேன்ற மாட்ட கேட்க போகும்போது நேரா ஜீனோட ரூமுக்கு போய் பாக்குறாங்க. ஆனா அங்க தாமஸ் இல்ல, ராபர்ட்டும் அந்த பொம்மையை மட்டும்தான் இருக்கு. இங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. நம்ம அம்மா உடனே கேக்குறாங்க. அம்மா அப்படியே ஜீன்கிட்ட கேக்குறாங்க, அப்பாவோட சவுண்டு கேட்ட மாட்டம் இருந்துச்சு எனக்கு கேட்கும் போது. அந்த ஜீன் என்ன சொல்றான்னா, அப்பாவோட சவுண்ட் எல்லாம் கேட்கலன்ற மாட்டம் ஒரு மாதிரி தலையாட்டுறான். ஒண்ணுமே புரியல. ஆனா சவுண்டு கேட்டுச்சுன்ற மாட்ட குழம்பிட்டே அங்க இருந்து போயிடுறாங்க. அந்த ஜீன் மறுபடியும் அந்த பொம்மையை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறான். டைம் ஆகுது. தாமஸ் வீட்டுக்கு அவரோட வேலையை நைட் ஷிஃப்ட் மாட்ட அங்க பாத்துட்டு இருக்காரு. அப்ப மேல யாரோ ஓடுற மாட்ட சவுண்டு கேக்குது. நம்ம தாமஸ் உடனே கத்துறாரு, ஜீன் எதுக்கு இந்த டயத்துல மேல ஓடிட்டு இருக்கா, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க முடியாம கத்தும் போது அங்க எந்த சவுண்டும் கேட்கல. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் யாரோ ஓடுற மாட்ட சவுண்டு கேக்குது. அங்க தாமஸ் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு. உன்னை இன்னைக்கு என்ன பண்றேன் பாருன்ற மாட்ட நேரா கிளம்பி ஜிம்மோட ரூமுக்கு போகும்போது பார்த்தா சோஃபாலே ஜீன் படுத்துட்டு இருக்கான். அப்பாவுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. கழிச்சு பாக்குறாரு. அதுக்கடுத்து அப்படி எந்த ஒரு சவுண்டும் வரல. அப்படியே தாமஸை வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கொஞ்ச நாளும் போகுது. ஜீனோட ரூம்ல இருக்க எல்லா பொம்மையும் அங்க உடஞ்சு கிடக்கு. அதை பார்த்து தாமஸோட ஒய்ஃபும் கேட்குறாங்க, ஏன் இப்படி பொம்மையெல்லாம் உடச்சி வச்சிருக்க, எதுக்கு இந்த பொம்மையெல்லாம் உடைக்கிறேன்ற மாட்ட கேட்கும்போது, சும்மா என்னையே சொல்லாதீங்க, அந்த பொம்மையை உடைச்சது நான் கிடையாது. அப்போ தாமஸ் கேட்குறாரு, அந்த பொம்மையை உடைச்சது நீ இல்லைனா வேற யாரும் உடைச்சிருப்பா, அந்த ரூம்ல உன்னைய தவிர யாருமே இல்லையேன்னு கேட்கும்போது அப்படியே அந்த சின்ன பையன் அந்த பொம்மையை திரும்பி பார்க்குறான். இந்த பொம்மையை உடைச்சது நான் கிடையாது, ராபர்ட் தான்ன்ற மாட்ட சொல்லும் போது தாமஸ் ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாரு.
அந்த ஒரு பையன்கிட்ட சொல்றாரு, இது வெறும் பொம்மை, இது ஒன்றும் உண்மை கிடையாதுன்னு சொல்லும்போது ஜீன் சொல்றான், அது ஒன்றும் பொம்மை கிடையாது, ராபர்ட் வந்து ஒரு உயிருள்ள ஜீவன்ற மாட்ட அந்த பையன் சொல்லிட்டு இருக்கான். அப்பா மறுபடியும் டென்ஷன் ஆகி, நீ ஒவ்வொரு வாட்டியும் இதே மாட்டை தான் பண்ணிக்கிட்டு இருக்க, நைட் ஆனால் தூங்காமல் அங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்க, ஹவுஸ் கீப்பிங் இந்த லேடியை வந்து நீ பயன்படுத்தி இருக்கன்னு கேட்கும்போது, அதை நான் பயன்படுத்தலை, ராபர்ட் தான் பயன்படுத்தினா மட்டும் அந்த பையன் சொல்கிறான். அதே மாட்ட நீங்கள் இப்படிலாம் என்கிட்ட பேசுறது வந்து ராபர்ட்டுக்கு சுத்தமாகவே பிடிக்கலன்ற மாட்ட அந்த பையன் சொல்கிறான். அதுக்கு நம்ம தாமஸோட ஒய்ஃபும் என்ன பண்ணுறதுன்னே தெரியல அவங்களுக்கு. தாமஸோட ஒய்ஃபும் அந்த ஜெர்மனிலேருந்து அந்த பொம்மையை அனுப்பிச்சாங்கள, அவங்க பாட்டிக்கே ஃபோன் அடிச்சு சொல்கிறாங்க. விஷயங்க தெரிஞ்ச பாட்டி வந்து டைரெக்டாக தாமஸோட வீட்டுக்கே வர்றாங்க. வீட்டுக்கு வந்து தாமஸோட ஒய்ஃபு பாட்டி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, ஜீன்ஸுக்கு அவ்வளோ ஃப்ரெண்டே இல்லை, ஃப்ரெண்ட்ஸு கிடைக்கிற வரைக்கும் அந்த பொம்மையை வச்சுருப்பான், அதுக்கடுத்து தூக்கி போட்டுருவான்ற மட்டும் தான் நினச்சி அந்த பொம்மையை அனுப்புனேன். ஆனால் அந்த பொம்மை வந்து உயிரோடவே இருக்குன்ற மாட்ட சொல்லுவாங்கள, நினைக்கவே இல்லைன்ற மாட்ட பாட்டி சொல்கிறாங்க. அதே மாட்ட அவன் அப்படி பண்ணுறதுக்கு நீ தான் காரணம்ன்ற மாட்ட தாமஸோட ஒய்ஃபு மேலே பழிய போடுறாங்க. ஒரு ஒய்ஃபு சொல்கிறாங்க, அவன் அப்படி நினச்சதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு கேட்கும்போது பாட்டி சொல்கிறாங்க, நீ தான் அந்த பொம்மை ஆரம்பத்தில் இருக்கிற மாட்டே நீயும் அவனுக்கு இது பண்ணியிருக்க, டைனிங் டேபிள்லாம் உட்கார வச்சு சோறு போட்டிருக்க அந்த பொம்மைக்குன்ற மாட்ட கேட்கும்போது, என் பையன் ஆசைப்பட்டு ஒரு பொம்மை வாங்கியிருக்கான், அதையே இப்படி அவன் நோக்கத்தை தடுக்கணுன்ற மாட்ட நான் பண்ணேன்ற மாட்ட கேட்கும்போது பாட்டி சொல்கிறாங்க, இது ரொம்பவே தப்புன்ற மாட்ட பாட்டி சொல்கிறாங்க. இந்த பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பொம்மையை ஃபுல்லாகவே எரிச்சிருங்கன்னு சொல்லும்போது தாமஸோட ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க, அந்த பொம்மையை எரிக்க வேணான்னு சொல்லும்போது தாமஸ் என்ன சொல்கிறாருன்னா, பொம்மையை எரிக்க தானே கூடாது, அதை விளையாடாத மாட்டை நம்ம ஒரு வழி ஆக்கிடுவோன்ற மாட்டை சொல்லி அடுத்த நாளே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பொம்மையை வந்து ஒரு சவப்பெட்டியில் போட்டு அடைச்சிடுறாங்க. அதை பார்க்குற ஜின்னும் ரொம்பவே கதறி அழுகுறான். சவப்பெட்டியை கொண்டு போய் வீட்டில் யாருமே எடுக்க முடியாத ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சிடறாரு. ஆகுது, அந்த பாட்டியம்மாவும் இங்கேயே தங்குறாங்க. அவங்க தங்கிட்டு இருந்த ரூம் வந்து கொஞ்சம் ஓப்பனில் இருக்கு. அம்மா நேராக போய் அந்த ரூமில் பார்க்கும்போது பாட்டியம்மாவை பெட்ல காணா. அந்த ரூமோட ஒரு ஓரத்துல பாட்டியம்மா வந்து ஒரு மாதிரி செத்து கிடக்காங்க. பாட்டியம்மாவை யாரோ கொண்டிருப்பாங்க போல. தாமஸோட ஒய்ஃபும் கொஞ்சம் ஷாக் ஆகி, அப்படியே யாரோ வந்து கொலகாரன் வந்து கொண்டுட்டு போயிட்டான்ற மாட்ட தாமஸ்ட வந்து சொல்லி கதறாங்க. வேகமா போய் ஜீனோட ரூம்ல போய் ஜீனை பார்த்தா ஜீன் வந்து ரொம்ப ஆழ்ந்த உறக்கத்துல தூங்கிட்டு இருக்கான். பக்கத்துல அப்படியே லைட்டை போட்டு பார்த்தா அந்த சேர்ல வந்து அந்த ராபர்ட் இருந்த பொம்மை வந்து உட்காந்துருக்கு. ஒய்ஃபுக்கு ஒரே குழப்பமா இருக்கு, லேசா கொஞ்சம் டவுட் வருது. தாமஸ் தான் அந்த பொம்மையை சவப்பெட்டியில போட்டு அடைச்சு சீல் பண்ணி தானே வச்சாரு, இந்த பொம்மை அப்படி இங்க வந்துச்சுன்னு ஒரே டவுட்டா இருக்கு. அப்படியே அந்த பாட்டியம்மாவும் அப்படியே இதுல மார்ச்சரி கொண்டு போய் எல்லா டெஸ்டையும் முடிச்சு இது பண்றாங்க. ரிசல்ட்ல வந்து மூச்சு திணறி செத்து இருக்க மாட்டே தான் வருது. வயசுனா இதெல்லாம் சாதாரண மாட்டோம்னா அங்க டாக்டர் ஹாஸ்பிட்டல் எல்லாருமே சொல்றாங்க. ஆனா தாமஸோட ஒய்ஃபுக்கு இதுல சுத்தமாவே நம்பிக்கை இல்லை. தாமஸோட ஒய்ஃபுக்கு லேசா ஏதோ ஒரு மாதிரி டவுட் வருது. ஒய்ஃப் வந்து நேரா போய் ஜின்ட்ட போய் கேட்குறாங்க, ஜின் நான் கேட்கறதுக்கு உண்மையிலே பதில் சொல்லு, இந்த பொம்மை வந்து எப்படி வந்துச்சுன்ற மாட்ட கேட்கும்போது ஜின் வந்து அப்படியே மேலே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்படியே சொல்றா, ராபர்ட் வந்து உங்கள்கிட்ட எந்த விஷயமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான், ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், நீங்க பார்க்காத டயத்தில் ராபர்ட் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்க மாட்டேன் அந்த பையன் சொல்றேன். ஒய்ஃபும் புரிஞ்சுக்கிறாங்க. அந்த பாட்டிமா வந்து நேச்சுரலாக தான் இருந்திருப்பாங்க. நம்ம பையன் தான் அந்த ராபர்ட்டை அந்த இதுல இருந்து கூப்பிட்டு வெளியே வந்து உட்கார வச்சிருப்பான்ற மாட்ட புரிஞ்சுக்கிட்டு, இப்படியே இருந்தா சரிப்பட்டு வராதுன்ட்டு ராபர்ட்டை வந்து வெளியூருக்கு ஹாஸ்டலுக்கு அனுப்பிடுறாங்க. அப்படியே ஹாஸ்டலுக்கு அந்த போர்டிங் ஸ்கூலுக்கு அனுப்பும்போது தாமஸோட ஒய்ஃப் வந்து கூப்பிட்டு சொல்றாங்க, நான் எது பண்ணாலும் நல்லதுக்காண்டி தான் பண்ணுவேன்ற மாட்ட கூப்பிட்டு சொல்லி விட்டு அப்படியே தாமஸும் அப்படியே கூப்பிட்டு போறாரு. தாமஸோட ஒய்ஃபும் அப்படியே ரொம்ப ஃபீல் பண்றாங்க. பையனை கூடயே வச்சு வளர்க்கணும்னு நினைச்சான், ஆனா அப்படி நம்ம விட்டு பிரிஞ்சு போறான்னு அது காரணம் யாருன்னா அந்த பொம்மை தான் நினைச்சு அந்த பொம்மையை மறுபடியும் அந்த கேஸ்கெட்ல போட்டு அடிக்கிறாங்க. நிறைய ஆணி வச்சு அடிக்கிறாங்க. ஆனா அதுக்கு அடுத்து கொஞ்சம் நாட்கள் போகுது. இந்த ராபர்ட்ன்ற பொம்மை வந்து இன்னும் அந்த கேஸ்கெட்டுக்குள்ளேயே இருக்கு, இன்னும் வெளியவே வரல. அப்படியே 13 வருஷம் காலம் கடந்து போகுது. ராபர்ட்டோட அப்பாவும் கடைசியில இறந்து போயிடுறாரு. ஆனா இன்னுமே அந்த ராபர்ட்ன்ற பொம்மை வந்து இன்னும் வெளியவே வரல, அந்த கேஸ்கெட்டுக்குள்ளேயே தான் அடைஞ்சு கிடக்கு. அப்படியே மறுபடியும் ஒரு 11 வருஷம் கடந்து போகுது. ஜீன் வந்து இந்த வீட்டுக்கு வந்து 24 வருஷம் ஆயிடுச்சு. மறுபடியும் ஜீன் வந்து வீட்டுக்கு வர்றான். அதே மாட்ட ஜீன் வீட்டுக்கு வரும்போது பார்க்குறாங்க, ஜீன் வந்து ரொம்பவே வளர்ந்துட்டான். ஜீன் என்ன வேலை பார்க்குறான்னா ஆர்டிஸ்டா வேலை பார்க்குறான். உலகம் முழுக்க சுற்றிட்டு தெரியுற ஆர்டிஸ்டா. அம்மா வந்து அந்த வீட்டில் தனியாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஜீன் வந்து அப்படியே அவங்க அம்மா கையை பிடிச்சி சொல்கிறான், அம்மா உங்களை பார்த்ததில்ல எனக்கு ரொம்பவே சந்தோஷம்ன்ற மாட்ட ஜீன் சொல்கிறான். அம்மாவும் சொல்கிறாங்க, உன்னை பார்த்ததில்ல எனக்கு ரொம்பவே சந்தோஷம்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜீன் வந்து அம்மாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க.
அங்க டோர்ல இருந்து ஒரு பொண்ணு வரா. அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்ற மாட்ட ஜீன் சொல்றான். சொல்லிட்டு கார்ல எல்லா பொருட்களும் இருக்கு, நான் அதெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறேன்ற மாட்ட சொல்லிட்டு ஜீன் அப்படியே அந்த வீட்டுல வந்து வெளியே இருந்து அந்த பொருள் எல்லாம் எடுத்து வைக்கிறக்காண்டி கிளம்பிடுறான். அப்படியே ஜீனோட ஒய்ஃப் வந்து அப்படியே அம்மா பக்கத்துல உட்கார வச்சு பேசுறாங்க ரெண்டு பேரும். ஜீனோட அம்மா வந்து முத அவங்ககிட்ட பேசும்போது என்ன சொல்லுவாங்க, நல்லா இருக்கியா, என்ன பண்ற, என்ன வேலை பார்க்கறன்ற மட்டும் கேட்பாங்க. எடுத்த உடனே ராபர்ட் இந்த விஷயத்தை பத்தி தான் கேட்கறாங்க. ராபர்ட்டை பத்தி ஜின் உன்கிட்ட சொல்லியிருக்கானா கேட்கும்போது ஒய்ஃபும் ஆமா சொல்லியிருக்காங்கன்ற மாட்ட ஒய்ஃபும் சொல்றாங்க. அது வந்து சின்ன வயசுல ஜின் விளையாண்டுட்டு இருக்க பொம்மை தானேன்னு ஒய்ஃபு கேட்கும்போது அம்மாவும் சொல்றாங்க அது சாதாரண பொம்மை கிடையாது, ரொம்ப ஆபத்தான பொம்மைன்ற மாட்ட ஜின்னோட அம்மா சொல்றாங்க. உயிர் இருக்கு, அந்த பொம்மைக்கு வந்து ஜீன்னா ரொம்பவே பிடிக்கும். ஆனா அந்த ஜீனையும் அந்த பொம்மையும் இத்தனை வருஷம் பிடிச்சு வச்சது காரணம் நான் தான். ஆனா இப்ப ஜீன் வந்து வீட்டுக்கு வந்துட்டான், அதனால எப்படிதான் கொஞ்ச நாள்லயே நான் செத்துருவேன், அந்த பொம்மை வந்து என்னை கொன்றுன்ற மாட்ட ஒய்ஃப்ட சொல்றாங்க. ஜீன் ஒய்ஃபும் நீங்க ஓகே தானே, உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமான்ற மாட்ட கேட்குறாங்க. அம்மா சொல்றாங்க நான் இதெல்லாம் சொல்றேன் இல்லை, இதெல்லாம் நீ எப்படி இருந்தாலும் நம்ப போறது கிடையாது, ஆனா இந்த ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நான் கொஞ்ச நாள்லயே செத்துருவேன், நான் செத்ததுக்கப்புறம் எக்காரணத்தை கொண்டு இந்த வீட்டுக்கு மட்டும் நீங்க வந்துடாதீங்கன்ற மாட்ட சொல்றாங்க. ஆனா ஜீனோட ஒய்ஃப் வந்து உங்களுக்கு ஏதோ மென்டலாக ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்ற மட்டும் நினச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஜீனோட அம்மா இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க, ஜீனோட க்ளோஸாக இருக்கிற போகிறது நீ தான், என் மேலே இருக்க கோவத்தோட ஓமலை தான் இன்னும் அதிகமாக இருக்குன்ற மட்டும் சொல்கிறாங்க. அப்படியே ஜீனோட அம்மா கொஞ்ச நாள்லயே இறந்து போயிடுறாங்க. அம்மா வந்து சாகருக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்கல்ல, எக்காரணத்தை கொண்டு நான் செத்தக்கப்புறம் இந்த வீட்டில் வந்து தங்காதீங்க. ஆனால் ஜீனோட ஒய்ஃப் அதை எதுவுமே கேட்காம அதே வீட்டில் ஜீனை கூட்டு வந்து வாழ ஆரம்பிச்சிருவாங்க. ராபர்ட்ன்ற பொம்மையும் வெளியே வந்துருச்சு, அதுவும் ஒரு வீட்டில் ஒரு சேர்ல உட்கார வச்சிருக்காங்க. ஜீனோட ஒய்ஃபும் அவ்வளவாலாம் அந்த பொம்மையை பெருசாக கண்டுக்கல, அது ஒரு சாதாரண பொம்மைன்ற மாட்டே அதை வீட்டில் வச்சிருக்காங்க. வருஷம் ஆயிடுச்சுல, ஆனால் நம்ம ஜீன் வந்து சின்ன வயசுல எப்படி விளையாண்டாரோ அதே மாட்டே அந்த பொம்மையெல்லாம் உட்கார வச்சு, எதுக்கு அந்த பொம்மையை உட்கார வச்சு நம்ம ஜீன் அந்த கூடயே செஸ் விளையாண்டுட்டு இருக்காரு. அதே சைடு ஜீனோட ஒய்ஃப் வந்து கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கிச்சன்ல இருந்து ஒரு கத்தியை எடுக்கலாம்னு பார்க்கும்போது அங்க இருந்த கத்தியை காணா. அதே கிச்சன்ல ஓரமா அந்த பொம்மை உட்காந்துருக்கு, அந்த பொம்மைக்கு பக்கத்துல அந்த கத்தி கடை. ஒய்ஃபுக்கு எதுவுமே புரியல, இந்த பொம்மை இங்க என்ன பண்ணுது, அதே மாட்டம் இந்த பொம்மை எப்படி இங்க வந்துச்சு, அந்த கத்தி எப்படி இங்க வந்துச்சுன்றதும் நம்ம ஜீனோட ஒய்ஃபுக்கு எதுவுமே புரியல. ஒரு ரூமுக்குள்ள போறாங்க, பின்னாடி அந்த ரூம் டோரும் அப்படியே க்ளோஸ் ஆயிடுது. ஜீனோட ஒய்ஃப் வந்து அப்படியே கத்துறாங்க, ஜீன் 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 ஜீன், டோர் லாக் ஆயிருச்சு, சீக்கிரம் வந்து திறந்து விடுன்ற மாட்ட ஜீனோட ஒய்ஃப் கட்டுறாங்க. ஆனா டோருக்கு கீழே அந்த நிழல் மாட்டம் இருக்கு, அது அந்த பொம்மையோட நிழல் மாட்டம் தெரியுது. அதை பார்த்து ஜீனோட ஒய்ஃப் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. டோரை யாரோ ஓப்பன் பண்ற மாட்டம் வர்றாங்க, அந்த டோரை ஓப்பன் பண்ண விடாத மாட்ட ஜீனோட ஒய்ஃபும் அப்படியே அந்த டோரை அப்படியே பிடிச்சிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கிருந்து எந்த சவுண்டும் கேட்கல, அப்படியே மெதுவா கதவை திறந்து அங்கிருந்து வெளியே வந்துடுறாங்க. எல்லா விஷயத்தையும் ஜீன்கிட்ட போய் சொல்றாங்க. ராபர்ட்ன்ற பொம்மை தான் பண்ணுச்சுன்ற மாட்டம் எதுவுமே சொல்லல. திடீர்னு வந்து டோர் லாக் ஆச்சு, யாரோ வந்த மாட்டம் இருந்துச்சுன்ற மாட்டம் தான் ஜீன்கிட்ட சொல்றாங்க. நம்ம ஜின்னும் ஜின்னோட ஒய்ஃபும் தூங்கிட்டு இருக்கும் போது ஜின்னோட ஒய்ஃப் மட்டும் அப்படியே மிட் நைட்ல அப்படியே மெதுவா எந்திரிச்சுக்கிறாங்க. எனக்கு தெரியாம அந்த ராபர்ட்ன்ற பொம்மையை தூக்கிட்டு போய் பெட்ரோல் ஊத்தி கொளுத்தி போட்டு எரிச்சிடுறாங்க. அப்படியே வீட்டுக்கு போய் நிம்மதியா தூங்குறாங்க. அடுத்த நாள் ஆகுது. ஜீனோட ஒய்ஃப் வந்து அப்படியே டைனிங் டேபிள் சைடு போகும்போது ராபர்ட் இருக்காரு. ராபர்ட் பக்கத்துலேயே அந்த பொம்மையை இருக்கு. அந்த பொம்மையை பார்த்த உடனே ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறாங்க. இந்த பொம்மையை தான் நம்ம பெட்ரோல் ஊற்றி எரிச்சிட்டோமே, இப்போ எப்படி அந்த பொம்மை வந்துச்சு, அதுவும் புத்தம் புதுசா இருக்கு அந்த பொம்மை. இதுக்கும் புரிஞ்சிருது இது சாதாரண பொம்மை கிடையாது, இது ஒரு பேய் பொம்மைன்ற மாட்டை புரிஞ்சுக்கிட்டு ஜீன்கிட்ட சொல்லலாமா வேணாமான்ற மாட்டை யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஜீனே சொல்றாரு, நேற்று நைட்டு நீ ராபர்ட்டுக்கு என்ன பண்ணன்ற விஷயம் எனக்கு தெரியும். ராபர்ட் உன் மேல கொலவெறியில இருக்கான், ஆனா நான் ராபர்ட்டை பேசி சமாதானப்படுத்திட்டேன், இனி உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்ற மாட்ட ஜீன் வந்து ஜீனோட ஒய்ஃப்ட சொல்றாரு. தெரியுது இத்தனை நாள் இந்த பேய் பொம்மையோட தான் ஜீன் பேசிட்டு இருக்கேன்ற விஷயம் தெரிய வருது. அதுக்கடுத்து கொஞ்ச நாள்ல அதே பழகிருது. கடைசியில ராபர்ட்டோட ஒய்ஃபும் அந்த பொம்மையோடய வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே பல வருஷங்கள் கடந்து போகுது. அந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் அந்த வீட்டு சைடு வரும்போது அந்த ராபர்ட்ன்ற பொம்மை வந்து ஜன்னல் வழியா எட்டி பார்க்குன்ற மாட்டம் எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த வீட்டு பக்கம் போறதுக்கே நிறைய பேர் பயப்படுவாங்க. அப்படியே நாட்களும் கடந்து போகுது. ராபர்ட்டோட ஒய்ஃபும் கொஞ்ச நாளே இறந்து போயிடுறாங்க. 1974 பொம்மையும் அந்த வீட்லயே இருக்கு. கொஞ்ச நாள்லயே அந்த வீட்டையும் வேற ஒருத்தவங்களுக்கு வித்துடுறாங்க. வேற ஒரு ஃபேமிலி வர்றாங்கல்ல, அந்த ஃபேமிலியும் இந்த ராபர்ட்ன்ற பொம்மை வந்து பயன்படுத்துது ஒய்ஃப் மூலியமா.